17வது சட்டப்பேரவையின் புதிய தலைவராக ஜேசிடி பிரபாகர் பதவியேற்றார். பேரவைத் தலைவர் பதவிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 1000 விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற ஜேசிடி பிரபாகரும், துணைத் தலைவர் பதவிக்கு அக்கட்சியைச் சேர்ந்த துறையூர் தொகுதி எம்எல்ஏ எம் ரவிசங்கரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனை சட்டப்பேரவையில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா அறிவித்தார். இதனை அடுத்து ஜேசிடி பிரபாகரை அமைச்சர் செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் அழைத்து சென்று பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர். இதனையடுத்து துணை சபாநாயகருக்கு பேரவைத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் தொடர்ச்சியாக புதிய பேரவைத் தலைவருக்கு சட்டமன்ற கட்சிகளின் சார்பில் அவற்றின் தலைவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். பேரவைத் தலைவர் தராசு போல நடுநிலையோடு பாகுபாடு இன்றி செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் புனிதமான இறக்கியில் பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் சட்டப்பேரவைத் தலைவர்களையும் துணைத் தலைவரும் பெயர் குறிப்பிடக்கூடாது என்பது மரபு இருக்கின்ற காரணத்தினாலே நான் பெயரை குறிப்பிடவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவர்களுக்கும் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல் இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரரான பேரவைத் தலைவர் அனைவரையும் நடுநிலையோடு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக எதிரி கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று கூறிய அவர், ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பேரவைத் தலைவர் இடமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் மாண்புமிகு பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரு ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் சார்பாகவும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சட்டமன்ற பேரவை இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை. அப்படிப்பட்ட இந்த பேரவையில் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு இடம் கொடுத்து ஜனநாயக மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேரவைத் தலைவர் அவர்கள் என்றைக்கும் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகின்றோம். பேரவைத் தலைவரை வாழ்த்தி உரையாற்றிய முதலமைச்சர் ஜோசப் விஜய், மக்களால் மக்களுக்காக மக்களுடைய அரசு என்ற ஆப்ரஹாம் லிங்கனின் பொன்மொழியை எடுத்துரைத்தார்.
ஜனநாயகத்தின் இதயமான இந்த பேரவையில் அனைவரும் சமம் என்றும் சிறிய கட்சி பெரிய கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு உறுப்பினரை கொண்ட கட்சியின் குரலுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். பேரவையின் மாண்பு, கண்ணியம் ஆகியவற்றை காக்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் இந்த அவைக்கு பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மக்களே மக்களுக்காக, மக்களால் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றார் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஆப்ரஹாம் லிங்கன். இன்றைக்கு அமைந்துள்ள மக்களாட்சி மலர்வதற்கு மக்களிடம் உள்ள பெரும் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்து அதனை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை, சட்டங்களை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு இப்பேரவைக்கு உள்ளது. அதிகமான மக்கள் அதிக நன்மைகளை இந்த ஆட்சி காலத்தில் நன்மை பெற்றுள்ளார்கள் என்கிற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு இதனையடுத்து பேரவை துணைத் தலைவர் உரையாற்றினார். அதன் தொடர்ச்சியாக தலைவர்களின் வாழ்த்துரைக்கு பேரவைத் தலைவர் பதிலளித்தார்.